இறைவா! நீயே அனைத்தும். இறைவா! நீ நன்றாக இருக்கவேண்டும். இறைவா! எங்களை நன்றாக படைத்த அனைத்தையும் நன்றாக கொடுத்திருக்கின்றாய். இறைவா! உந்தனக்கு நன்றி, நன்றி, நன்றி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் பொற்பாதங் கமலங்களைப் பணிந்து, உண்ணாமலையம்மன் பொற்பாத கமலங்களைப் பணிந்து, குருநாதர் கருணைக்கடல் பொதிகை வேந்தர் அகத்திய மாமுனிவர் லோபாமுத்திர அன்னையின் பொற்பாதங்களைப் பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். குருநாதர் அகத்திய மாமுனிவர் திருவண்ணாமலையில் உரைத்த ஒரு முக்கியமான வாக்கு இந்த வாக்கு. கொஞ்சம் பொறுமையாக அனைவரும் கேட்டாக்க, இதுவரைக்கும் உங்களுக்கு புரியாத சில ரகசியங்களை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். முதல்ல குருநாதர் இந்த வாக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் உரைக்கப்பட்ட வாக்கு. இந்த வாக்கு இந்த இந்த முக்கியமான வாக்கு. இந்த வாக்கு உரைக்கப்பட்ட இடம் திருவண்ணாமலையில். நிறைய பேர் புண்ணியம் பண்றோம், ஆனா கஷ்டமா தான் இருக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அது ஏன் புண்ணியம் பண்றோம், ஆனா கஷ்டம் வருது? இது ஒரு பாயிண்ட் எல்லாருக்குமே இருக்கும். என்னதான்பா புண்ணியம் அப்படின்னு. இத இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு தகவல் அனைவருக்கும். அனைவரும் அனுதினமும் புண்ணியங்கள் செய்க. உங்களோட உயிருக்கு ஊதியமே புண்ணியம் தான். நீங்க செய்யக்கூடிய புண்ணியம் தான். யாருக்காவது ஒரு உயிரினத்திற்காவது நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள். ஜீவராசிகள் அனுதினமும் ஜீவராசிகளுக்கு உணவிட்டுக் கொண்டே இருங்கள். அனுதினமும் உங்களால் மற்றவர்களை மகிழ்வித்துக் கொண்டே இருங்கள். முடிந்த பொழுது குழந்தைகளுக்கு நிறைய சாக்லேட்டு, இனிப்பு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணுங்க. குழந்தை நிறைய புண்ணியங்கள் இருக்கு. ஏதாவது புண்ணியம் பண்ணிட்டே இருங்க. புண்ணியத்தை பத்தி சிந்திச்சு கொண்டே இருங்க. அப்படி அதுதான் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கான ஒரு டிக்கெட்டு. அதை சொல்லிக்கொண்டு அடுத்தது, உடலுக்கு நல்லது சைவம். கட்டாயமாக சைவத்தை கடைபிடியுங்கள். சைவத்தை கடைபிடிங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதை நீங்க மெசேஜ் நீங்க போட்டுங்க. நம்ம இங்க நேர்மறையாக பேசிக்கொண்டே செல்வோம். இது 2 தகவலையும் சொல்லிவிட்டு இந்த பதிவுக்குள்ள போவோம். இந்த பதிவு கொண்ட நீண்ட பதிவு. ஏன்னா சில ஒரு முக்கியமான ஒரு 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 விஷயத்தை பத்தி இந்த பதிவு பேசப்போகுது. என்னன்னா, அதி ரகசியமான முதல் தரமான உயர் புண்ணியம் செய்வது எப்படி? இது ரொம்ப முக்கியமான வாக்குங்க. இத கொஞ்சம் பொறுமையா கேட்டு இத பயன்படுத்திங்க. இது நிறைய நன்மைகள் நடக்கும். சரியா? மிகப்பெரிய ரகசியமான வாக்கு. இந்த வாக்க முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வாக்க படிக்க போறோம். வாக்க படிச்சுட்டு அப்புறம் அது இடையிடையே இந்த சித்தனூர்ல இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளையும் நம்ம பார்க்க போறோம் இங்க. குருநாதரோட வாக்குகள் தான். குருநாதரோட தாட் தான் எல்லாமே. ஆதி ஈசனின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். இப்படித்தான் குருநாதர் அன்புடன் கருணைக்கடல் மாமுனிவர் பொதிகை வேந்தன் இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, மனுஷங்க புண்ணியம் 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 புண்ணியம்னா எதுதான் புண்ணியம் அப்படின்னா எதுதான் உயர்ந்த புண்ணியம்? நான் பண்ற புண்ணியத்துல பெஸ்டா பண்ணணும். நான் என்ன பண்றது? அப்போ எது உயர்ந்த புண்ணியம் அப்படின்னா, குருநாதர் சொல்றாங்க, அப்பனே மிக உயர்ந்த புண்ணியம் எதுவென்றால் அப்பனே எவை என்று கூற பின் தெரியாதவர்களுக்கு வழிகாட்டுதலை அப்பனே மிகவும் பெரிய புண்ணியம் முதல் நிலை வைக்கின்றது என்பேன் அப்பனே பின் இதுதான் மிக்க புண்ணியம் என்பேன் அப்பனே. இது டப்புன்னு இது புரிஞ்ச உடனே ஓகே நமக்கு கண்டென்ட் புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்காம போயிடாதீங்க. இனிமே தான் முக்கியமான கண்டென்ட் வரப்போகுது. அதாவது கர்மா சேராமல் புண்ணியம் செய்ய வேண்டும். அது நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் இங்க முக்கியம். எல்லாரும் புண்ணியம் பண்றோம். புண்ணியத்தோட சேர்த்து கர்மாவும் வந்துகிட்டே இருக்கும். யார் புண்ணியம் பண்ணாலும் கட்டாயமாக கர்மா வந்து கொண்டே இருக்கும். அதை எப்படி எடுத்து பக்காவா பண்றது அப்படின்றத குருநாதர் வழிகாட்டியிருக்காங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல உயர்ந்த புண்ணியம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கர்மாவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அப்பதான் நமக்கு அது புரியும். முதல்ல இப்போ பேச போற டாபிக் உயர்ந்த புண்ணியம். அதாவது ஒரு உயர்ந்த புண்ணியம் பண்றப்ப கர்மாவை முதல்ல நீக்கிடணும். முழுமையாக எந்த கர்மாவும் அங்கே இருக்கக்கூடாது, நீக்கிடணும். அதற்கப்புறம் அந்த புண்ணியத்தை செய்து அந்த புண்ணியத்தை பெற்றுக்கணும். இப்போ என்ன நடக்குன்னா, கர்மா இல்லாத புண்ணியம் வரப்போ அதுதான் உயர்ந்த புண்ணியம். அதனோட ஃபர்ஸ்ட் ரூட் என்னன்னா, ஒரு வழியே தெரியாம ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உண்மையான நிலையை சொல்லணும். உண்மையான நிலை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நெட்டு ஃபுல்லாவே இன்டர்நெட் ஃபுல்லாவே என்னென்னவோ கிடைக்கும். எதுவே கிடைச்சாலும் நம்மளால முன்னேற முடியல அப்படின்னா என்னன்னா, அங்கே ஏதோ பொய் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்மளால முன்னேற முடியல அப்படின்னு புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வழி தெரியாம தவிக்கிறாங்க ஒருத்தர். ஹாஸ்பிட்டல் போக வழி தரல, எனக்கு எப்படி என்னோட சம்பளத்தை உயர்த்துறதுன்னு வழி தரல, எனக்கு எப்படி மருத்துவ செலவு பார்க்கணும், என் பிள்ளை எப்படி ஏதோ ஒரு இதில் ஒரு மனிதர் ஏதோ தவிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எப்பா
இதுதான் இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து சிம்பிளாக எடுத்துக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா போவோம். ஏன்னா அந்த வாக்கு வந்து காம்ப்ளிகேட்டடான வாக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம பார்க்கறது கொஞ்சம் நல்லது. ஸோ இது வந்து என்னென்னா நிறையா இந்த தரித்திர உலகத்தில் என்னென்னா எப்படி வாழ வேணும் அப்படின்னு வந்து அதை மற்ற யாருக்குமே தெரிகிறதே இல்லை. முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஒழுக்கமாக இருக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வாழ போகிறேன். மற்றவர்களுக்கு தெரியாதவங்களுக்கு எப்பா வழிகாட்டுங்க. இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி இறைவனை வழிபடுங்க, இந்த மாதிரி விளக்கேற்றுங்க, இந்த மாதிரி இதை குருநாதர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழியில் ஏன் வந்து குருநாதர் குருநாதர் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கலியுகத்தில் அனைத்தையுமே அழித்து திருத்தி எழுதி கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்கள். அதனால தான் திருப்பி திருப்பி வந்து குருநாதரோட பதிவை மட்டும்தான் இங்கு வெளியிடுகின்றோம். ஏன்னா வேற பதிவு எங்களோட வயசுக்கு வந்து நாங்கள் நிறைய இதை சொன்னோம்னா, நாங்கள் யூடியூப்பில் படித்த எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா அனைத்துமே பொய் அப்படின்னு நினச்சிட்டு குருநாதரோட வாக்கை மட்டுமே எடுத்து மக்களுக்கு செப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா அதுதான் உண்மை, ஆதி சோர்ஸு. அப்போது மற்றவங்களுக்கு இப்படி செஞ்சால் நன்மை. இப்போ ஒன்றுமே இல்லை, சித்தர் அருள் வலைதளத்தை படிங்கப்பா, உங்களுக்கு நல்லது. இதுவே பெரிய புண்ணியம். இதில் எல்லா ரகசியங்களும் இருக்குது. இது சொன்னாலே போதும், பெரிய புண்ணியம். 995லேருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து பதிவுகள்லையும் நிறைய புண்ணியங்கள் இருக்குது. இது பண்ணுங்க. அப்போ குருநாதர் சொல்கிறப்ப என்னென்னா, இப்படி செஞ்சால் நல்லது, இப்படி செஞ்சால் நல்லது சொல்லிக்கிட்டே போனாக்கா நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு அப்போது ஒரு 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 அந்த லைனில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆலயத்தில் வந்து திருவாசகத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப புண்ணியம். சின்ன பிள்ளைங்களுக்கு, ஏன்னா பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு போய் திருவாசகத்தை சொல்லிக் கொடுத்தா அது வந்து எப்படின்னா அது மிக உயர்ந்த புண்ணியமாயிடும். அதை அந்த ஒரு காரியத்தை சொல்கிறப்போ குருநாதர் என்ன சொல்கிறாங்க, அப்பனே நீங்கள் செய்வது, அதாவது அந்த இடத்துல அடியவர்கள் ஆதி ஈசன் எழுதிய திருவாசகத்தை படிக்காத ஏதும் தெரியாது ஏழை எளியருக்கு சொன்னால் முதல் தரமான புண்ணியம் என்பேன் அப்பனே, அதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் நீங்கள் வந்து நான் அன்னத்தை கொடுக்குறோம், மற்றவர்களுக்கு என்னதோ பண்ணுறோம், எத்தனை புண்ணிய செய்தல் செய்தாலும் வழியே தெரியாம தவிக்கிற ஒருத்தனுக்கு அவனுக்கு எடுத்து சொல்லி வழிகாட்டுது, மற்ற இதுதான் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் முதல் தரமான புண்ணியம். இது வந்து இது தெரியாம அப்புறம் அது இது எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கொண்டு இப்பொழுது அப்போ அந்த லைன்லேயே சொல்றாங்க, எப்படி வந்து விவேகானந்தர், பரமஹம்ச ராமஹம்சர், ஞான வெட்டியான், திருவள்ளுவர் இவங்கெல்லாம் எப்படி வந்து புண்ணியத்தை தேடிட்டாங்கன்னா, ஒரு 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 தர்மத்தை வகுத்து தொகுத்து மக்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து என்னன்னா, அதுதான் முதல் தர புண்ணியம். அதை திருப்பி 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 அந்த மக்கள் வந்து சந்தேகப்படுறப்ப, எனக்கு வந்து எப்படி வாழணும்னு தெரியலன்றப்ப, அந்த திருக்குறளை எடுத்து அந்த வழியில போற எவனுமே தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அது உண்மை, ஆதி உண்மை. அதை அப்படியே சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம், அப்படியே போகுது. அந்த மாதிரி வந்து நம்ம வகுத்து தொகுத்து மக்களுக்கு எடுத்து எடுத்து நல்வழி, இப்படி இருந்தால் நல்லது, இப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியப்போ அது வந்து முதல் தர புண்ணியமாக இருக்குது. மிச்சம் எது பண்ணாலும் ரெண்டாம் தர புண்ணியம் தான். மக்களுக்கு நல்ல விஷயத்தை எப்படி வாழ வேண்டும் என்று நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லாமல் வேற என்ன செஞ்சாலும் ரெண்டாம் தரம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப திரும்ப யான் சொல்வேன் அப்பனே, மற்றவையெல்லாம் அடுத்த புண்ணியத்தில் தான் சேரும் என்பேன் அப்பனே, சொல்லிவிட்டேன் முதல் தர புண்ணியம் எப்படி பெற்றுக்கொள்ளும் என்பது அதை மட்டும்தான் நான் இங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து என்னன்னாக்கா, இதில் நிறையா சில தனிப்பட்ட வாக்கம் இருக்கும். அதையும் அதில் கலந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா, முதல் தர புண்ணியத்தை மட்டும்தான் இது பண்ணுறோம். அப்போ வந்து சித்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சில நல்லோர்களை தேர்ந்து எடுத்து வழிப்படுத்தி இது இப்படித்தான் கொண்டு போகணும், இது இப்படித்தான் அவங்களோட பிளெஸிங் வேணும். சித்தன் அருள் தலத்தை படிக்கிறதுக்கே அவங்களோட பிளெஸிங் வேணும் முதல்ல. அதில் சில நல்லோர்களை எடுத்து ஒரு சில நல்லோர்கள் மூலமாக இப்போ கூட்டு பிரார்த்தனை நடந்துகிட்டு இருக்கு. கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு சில நல்லோர்களை எடுத்து அவங்கள வச்சு வழி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சில நல்லோர்களை வந்து ஸ்தல யாத்திரை, அதாவது ஆலயங்கள் மூலம் எப்படி போகிறதுன்னு சொல்லி அதை எடுத்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு சில நல்லோர்களை எடுத்து எப்படி அரசாள்வது, அதாவது ஒவ்வொரு நிலைகள்லையும் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, எல்லா நிலைகளையும் எப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்லுள்ளங்களை எடுத்து எப்படிப்பா நீ பண்ணுறது. சில பேருக்கு வந்து எப்படின்னா ஜோதிடம் பார்க்க தெரியும், அவங்கள தேர்ந்தெடுத்து நீ எப்படி மக்களுக்கு ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்கணும் அவங்கள வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து எப்படி வந்து எந்திரம், தந்திரம், மந்திரம் அதெல்லாம் பண்ணுறது, அது வந்து நல்ல காரியத்துக்காக பண்ணுறது, அது தேர்ந்தெடுத்து பண்ணுறது. இந்த மாதிரி பல்வேறு தளங்களில் சில சில பேர் தேர்ந்தெடுத்து எப்படி நாட்டை காக்கிறது,
சரி எப்படி நாட்டை ஆள்றது? இது மாரி அதாவது அதாவது இப்ப தொழில்கள் அப்படின்றது வந்து பல்வேறு தொழில்கள் இருக்கு. எல்லா தொழில்கள்லயும் நல்லோர்களை தேர்ந்தெடுத்து இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி அவங்கள டைரக்ஷன் கொண்டு போய் வழிநடத்தி அது பெரிய இது வந்து உணர முடியாது. சித்தர்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தா உணர முடியும். அப்படிப்பட்ட பல்வேறு மக்களை வந்து விடமாட்டோம். இப்படிதான் நாங்க பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திருப்பி வந்து முதல் தர புண்ணியத்துக்கு வர்றப்போ, பல ஞானிகள் எப்படி வந்து முதல் தரம் ஆயிட்டாங்க, இந்த மாரி நல்லத எடுத்து சொல்லி, 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 சொல்லி அவங்க உயர்ந்துட்டாங்க. மீண்டும், மீண்டும், மீண்டும் திருப்பி, 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 திருப்பி நல்லத எடுத்து சொல்லி, சொல்லி, சொல்லியே இது பண்ணிட்டாங்க. ஆனா, ஆ இப்ப நான் வந்து நல்லத செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. நான் வந்து புண்ணியம் தான் பண்றேன். அவர் கேட்கறாங்க, குருநாதர் கேட்கறாங்க. அதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளப்பனே, அனைவரிடத்திலும் கேளப்பனே, புண்ணியம் செய்தேன் எப்படி இருக்கின்றாய்? என கஷ்டத்தோடு தான் இருக்கின்றேன் என்று சொல்வான் மனிதன். அதனால வந்து என்னன்னா, இங்க என்ன சொல்றாங்கன்னா, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது முதல் தரமான புண்ணியம். சரி, இது வந்து சொல்லிட்டோம். இப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, கஷ்டங்களை எப்படி போக்குவது அப்படின்னு. இது இன்னொரு பதிவுல சொல்லியிருக்காங்க குருநாதர். எந்த காரியத்தை முதலில் செய்தாலும், இப்போ ஒருத்தருக்கு அன்னதானம் ஒரு இடத்துல பண்ண போறீங்க. ஒரு ஆலயத்துல பண்றீங்க, இல்ல ஒரு இடத்துல பொது இடத்துல பண்றீங்க, ஏதோ பண்றீங்கன்னா, அந்த உணவை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் முன் 2 விஷயத்த கண்டிப்பா செய்ய வேணும். எந்த புண்ணியம்னாலும் சரி. இப்போ பறவை, குருவி, எறும்புக்கு வச்சாலுமே சரிதான். கட்டாயமாக முதலில் திருவாசகம் படிக்க வேண்டும். இப்ப நீங்க நீர் தானம் செய்றது, மோர் தானம் செய்றது, அன்னதானம் செய்றது, அதுக்கப்புறம் வந்து பிள்ளைகளுக்கு நோட்டு புஸ்தகம் குடுக்குறது, கஷ்டப்படுற ஒருத்தருக்கு வந்து ஒரு இந்த மாரி சொல்லிக் குடுக்குறது, பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லிக் குடுக்குறது, பாடம் சொல்லிக் குடுக்குற ஆசிரியர்கள், அதாவது ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறது. பணம் வாங்கிட்டு சொல்லிக் குடுக்குறது சொல்ல வரல. புண்ணியம் வராது. நம்மளா ஏதாவது ஒரு சர்வீஸ குடுக்குறோம். ஒரு சேவை பண்றோம். அந்த சேவை ஏதோ ஒரு அடுத்தவர்களை முன்னேற்றுவதற்கான எந்த ஒரு சேவை செய்தாலும் முதலில் சிவபுராணம் ஓத வேண்டும். சிவபுராணம் ஓதாம கர்மாவ கழட்ட முடியாது. முதல்ல நீங்க உள்ள போறப்பவே வந்து எந்த ஒரு ஒரு செயலை செய்தாலும் ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கிறது கர்மா தான். முதல்ல வர்றது கர்மா. முதல்ல அவங்க சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு, பகல், இன்பம், துன்பம் இதுல வந்து ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ் இருக்குல்ல. அது முதல்ல அந்த நெகட்டிவ எடுத்துட்டு பாசிட்டிவ மட்டும் எப்படி வாழ்றதுக்குரிய கலைய கத்துக் குடுக்குறாங்க. அதுல முக்கியமாக இப்ப நம்ம 2வது பகுதிக்குள்ள வந்திருக்கோம். இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதைக்குள்ள போயிட்டு, அப்புறம் இத சொல்றப்போ உங்களுக்கு அது கரெக்ட்டா இருக்கும். இது கொஞ்சம் டீட்டெயில்டா இப்போ போறோம் நம்ம. ரொம்ப இந்த முதல் தர புண்ணியத்த ரொம்ப டீட்டெயில்டா போறோம். எந்த ஒரு புண்ணியம் செய்தாலும் திருவாசகத்தை ஓத வேண்டும். சிவபுராணம், திருவாசகத்தை கட்டாயமா ஓதணும். இத ஓதி முடிச்ச உடனே டப்புன்னு அன்னதானத்த குடுக்கக்கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த மக்களுக்கு பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, தர்மம் பண்ணுங்க, புண்ணியம் பண்ணுங்க, இறைவனை கும்பிடுங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. சொல்லிக்கிட்டு, அதற்கப்புறம் அன்னதானம் செய்யும் பொழுது, இப்பொழுது கர்மா இல்ல. கர்மா இல்லாம முதல் தர புண்ணியம் பண்றீங்க. எப்படின்னா, மக்களுக்கு வாழ வழி சொல்றீங்க. வழி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அன்னம் வருது. ஏன்னா, அவங்க குருநாதர் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வாழ வழி சொல்வதே முதல் தர புண்ணியம். சரி, அந்த இடத்துல நான் அன்னமே குடுக்கல, இல்ல ஏதோ ஒரு பரிசு பொருள் எதுவுமே குடுக்கல, பரவால்ல. சிவபுராணம் ஓதிட்டு, இறைவனை வணங்கிட்டு, குருநாதரை வணங்கிட்டு, சிவபுராணம் படிச்சுட்டு, அந்த மக்களுக்கு வாழ இந்த சித்தர்கள் தலத்தை எடுத்து சொன்னாலே இதே மாரியே பல்வேறு புண்ணியங்கள் உண்டாகும் உங்களுக்கு. பல்வேறு ஈடு இணை இல்லாத புண்ணியங்கள் உண்டாகும். ஆனா இந்த வழியில போணும். அத கரெக்ட்டா தெரிஞ்சு பண்ணணும். இதுல வந்து காசுக்கு அந்த மாரி இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் அவங்க சித்தர்கள் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு 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 நிலை இருக்கிறப்போ, நம்ம வந்து அத வந்து முக்கியமா செய்யணும். ஸோ முதல்ல இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கர்மா இல்லாம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க அன்னதானம் பண்ணீங்க. ஏதோ ஒரு 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 தானங்கள் பண்றீங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல சிவபுராணத்த படிக்கணும். கட்டாயமாக சிவபுராணம் படிக்க வேண்டும். அதற்கப்புறம் மக்கள் வாழ்வதற்காக எடுத்து நல்வழிகளை சொல்ல வேண்டும். எப்படி அவங்க இருக்கிறாங்க, நல்லது பண்ணணும், திருடாத, பொய் சொல்லாத, இத சாப்பிடாத, சைவமா இரு, அசைவம் சாப்பிடாத, புண்ணியம் செய்து கொண்டே இருங்கள். உங்கள் சம்பளத்துல ஒரு பகுதிய புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நினைங்க. சுயநலமா வேண்டாதீங்க. இந்த மாரி இப்ப இறைவன் எந்த ஆலயத்திற்கு போனாலும் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தியானத்தில் இருங்க. ஆலயங்களுக்கு செல்லும் முன் அன்னதானம் செய்துவிட்டு ஆலயங்களுக்கு செல்லுங்கள். உள்ள போய் 1 மணி நேரம் வந்து அ அ தியானத்துல இருங்க. அதுக்கப்புறம் இல்லத்திலேயே வந்து காலையிலயும் மத்தியானமும் காலையிலயும் இரவும் வந்து பாட்டு படிங்க. இப்படி படிச்சுக்கிட்டே இருக்க நல்லது நடக்கும் அப்படின்னு திருப்பி, 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 திருப்பி மீண்டும், 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 மீண்டும் எடுத்து சொல்லி, 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 சொல்லி சொன்னதற்கப்புறம், அதற்கப்புறம் அன்னதானமோ, ஆடை தானமோ, உடை தானமோ, இல்ல பொருள் தானமோ, இல்ல அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்யும் பொழுது,
இங்க என்ன நடக்குது அப்படின்னாக்கா, உலகின் கர்மமே சேராத அதி உயர் புண்ணியம் அந்த அடியவருக்கு வந்து சேர்கின்றது. இதுதாங்க இந்த முழு 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 ரகசியம். இதை என்ன சொல்றாங்கன்னா குருநாதர் சிவபுராணம் ஓதிட்டு, இது மதுரை வாக்குல ஒரு வாக்குல சொல்லியிருக்காங்க, சிவபுராணம் ஓதி விட்டு எது செஞ்சாலும் ஒண்ணுமே வராதுப்பா, வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ கொஞ்சம் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், ரொம்ப டீட்டெயில்டா போகணுமா. இப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும், பட் இதை கொஞ்சம் ஆனா இதை தெரிஞ்சுக்கணும், இது எப்படிலாம் இந்த கர்மா வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் 10 பேர்கிட்ட சாப்பாடு காசு வாங்குறேன், காசு வாங்கி ஒருத்தர் அன்னதானம் பண்றாரு, அப்படியா? இது மாதிரி ஒரு கேஸ், ஒரு ஒரு விஷயம் அவர் குருநாதர்கிட்ட கேட்குறாங்க. இப்படியே இருக்கிறப்ப அவருக்கு ஒரு பெரிய ஒரு 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 சில இழப்புகள் வந்துடுது. நான் வந்து புண்ணியம் தானே பண்ணேன், அப்போ நான் ஏன் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. இதில் வந்து 2 தவறு நடக்கும். இந்த மாதிரி பொதுவாக பிறரிடம் வாங்கி பண்ணுறப்போ 2 தவறுகள் நடக்கும். என்ன தவறு அப்படின்னா, ஒன்று வந்து என்னென்னா, அந்த அன்னதானம் செய்த பொருளை, அதாவது இந்த அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நான் மத்தியானம் போகிறேன் எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அந்த அன்னதானத்தில் எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா தானம்னு போறப்ப நமக்கு இல்லை, அடுத்ததுக்கு பிரசாதத்தோட இன்னொரு பேரு பிறருக்கான சாதம், நமக்கான சாதம் கிடையாது. பிறருக்கான சாதம் பிரசாதம், அதை போய் நம்ம போய் சாப்பிட்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் கொஞ்சம் கர்மா ஒரு இதாகிடும். அது வந்து என்னென்னா பிறர், அதாவது மக்கள் சேவை மகேசன் சேவை, அடுத்தவங்களுக்குன்னு புண்ணியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ அது, ஏன்னா எனக்கு நம்ம சொல்லலாம் நான் பசிக்குது நான் எடுத்து சாப்பிட்றதானே நானே சாப்பிட்டுக்கிறேன், அது தவறு, அது பண்ணக்கூடாது. அடுத்தது, உங்களிடம் பணம் கொடுக்குற நிறைய பேர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, என் கர்மா பொண்ணு தான் கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், என் கர்மா பொண்ணு தான் கொடுப்பாங்க. அது முதல்ல நல்லா தான் இருக்கும், அது நிறைய பணம் வரும், அது அப்படியே இப்போ குழப்பம் பழப்பம் நிறைய போயிட்டே இருக்கும். அது அப்படி இப்படி அன்னதானம் பண்ண கூட ஒரு இடத்துல இந்த மாதிரி பல பேரிடம் வாங்கி பொருள் வாங்கி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் அந்த ஒரு ரிமோட்டான இடத்துல போய் அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பணம் வந்து பல பேரிடம் வருது, அதை எடுத்து வச்சு அன்னதானம் நான் பண்ணுறேன் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் முறையாக அதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எப்படி வருது, இன்னொருத்தண்டு பணம் வாங்குறப்போ அது கர்மா தானே, ஒரு பணம் என்பது கர்மா. அது புண்ணிய பணமா பாவ பணமாங்கிறது அது பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை. ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா மேபி ஒரு 2 3 பேர் சொல்லுவாங்க, அந்த இடத்துல புண்ணியம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுப்பாங்க. 2 லட்சம் பேர்ல பணத்தை வாங்குறோம்னா அதில் 1 2 பேர் தான் அப்படி இது பண்ணுவாங்க, இல்லைன்னா அதில் பாவச்சுமைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா புண்ணியம், இது ரொம்ப டீட்டெயில்டாக போகிறோம் நம்ம. இப்போ இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஃபேக்ட், ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக போகிறோம். அப்போது அந்த அடி வந்து கேட்குறப்ப எனக்கே இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறப்ப குருநாதர் சொல்கிறாங்க, அந்த பாவக்கரையோட அந்த காசு வந்துருச்சுப்பா, அந்த கர்மாவை நீ தான் அந்த, அப்போ நான் வந்து அதை கொடுத்தவன தானே சார், என்னட்ட எப்படி வந்துன்னா அதை வாங்கினது நீ தான், உனக்கு தான் இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி இதுக்குள்ளே சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே. அதனால் இது ரொம்ப உள்ளே போயிட்டே இருந்தோம்னா நமக்கே பயம் வந்துடும், என்னடா அது எப்படி இருக்கும். அதனால் தெளிவாக இருங்க. உங்கள் சுய சம்பாத்தியத்தில் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்து கொண்டே இருங்கள். உங்களோட சுய சம்பாத்தியத்தில் அது இறைவன் வந்து கொஞ்சம் உங்களை வளர்த்தி விடுறப்ப இறைவன் வந்து கர்மா எடுக்கிறதுக்கு சித்தர்கள்லாம் அனுப்புவாங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. முதலில் உங்கள் சம்பாத்தியத்தில் உங்களால் முடிஞ்சதை, ஓகே நான் வந்து ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுறேன் கொடுக்குறேன், அன்னதானம் கொடுக்குறப்ப அன்னதானத்துக்கு கொடுக்குறப்ப அந்த அடியவர்கள் கட்டாயமாக இறை வழியில் இருக்கின்றார்களா, சிவபுராணம் படிக்கின்றார்களா, மக்கள் வாழ நல்வழி எடுத்து சொல்கின்றார்களா, இந்த மாதிரி பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்து பண்ண சொல்லணும். இல்லையா நம்மளே நேரடியாக போய் பண்ணிடணும். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல 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 மிகப்பெரிய புண்ணியங்கள் உண்டாகும். வீட்டிலே வந்து நீங்கள் திருவாசக சிவபுராணத்தை வந்து கர்மாவை நீக்கணும்னா டூல் வந்து இறை சாதனம், ஆதி ஈசனால் வழங்கப்பட்ட மகத்தான பதிகம் சிவபுராணம். சிவபுராணம் இல்லாமல் கர்மாவை நீக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான செயல். அதனால சிவபுராணம் படித்து மக்கள் வாழ நல்வழி சொல்லி அதன் பின் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் செய்யும் பொழுது மகத்தான முதல் தர புண்ணியம் உண்டு. இந்த புண்ணியம் என்ன பண்ணுன்னா பல மேஜிக் பண்ணுவது, பல மேஜிக் பண்ணும். இது கொஞ்சம் முதல் தடவையாக இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும், இப்படி அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே நல்லது இது பண்ணுறோம் அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் பின்னாடி வந்து நிறைய ஒரு ஒரு குழப்பங்களான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால் மீண்டும் 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 இந்த பதிவுகளை, சித்தநூல் பதிவுகளை நல்லாக படித்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இறை வழியில் வந்து
அடுத்தவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி, சித்தனூல் பதிவை எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள். சித்தனூரில் வந்து அது மூலமாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி, யூடியூப் கிரியேட் பண்ணி, இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதாவது கிரியேட் பண்ணி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த லிங்க் எல்லாம் எல்லாருக்கும் பரப்பி விடுங்க. இதை பண்ணவே தானாகவே புண்ணியம் வந்துடும். இல்லை ஒன்றுமே முடியல, என்னால் ஒன்றும் செய்ய முடியலப்பா புண்ணியம்னா, இந்த மாதிரி நிறைய அடியவர்கள் அந்த சித்தனருள் பதிவை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய வாக்குகள் வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் சோர்ஸை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க. ஏன்னா கலியுகம். அதனால் எதையுமே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா ஆராய்ந்து தீர ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் செய்யணும். அதனால் நல்ல அடியவர்களிடம் சென்று, நிறைய அடியவர்கள் இருக்கிறாங்க. அன்புடன் அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் தளத்தில் பதிவிடக்கூடிய அனைத்து கருத்துக்களை ஏகப்பட்ட லட்சக்கணக்கான அடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த அடியவர்கள் யாராவது ஒருவரை தொடர்பு கொண்டு அல்லது அவர் அனுப்பும் கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ இதை வந்து இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு பிடித்த வழியில் எடுத்து இது பண்ணி, இது வந்து இலவசமாக குருநாதர் மக்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட உயர் வழிகாட்டுதல். இது அனைவரையும் சென்றடைய வேண்டும். இது அனைவரையும் சென்றடைவதற்கு நீங்கள் உதவுறதே வந்து மிக 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 புண்ணியம். உங்களுக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும். ஏன்னா கலியுகத்தில் வந்து கஷ்டத்தோடு தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து, ஒரு இது இல்லாமல் யாருக்கும் இருக்கிறதே இல்லை. அதே சமயத்தில் வேற யாரையும் நம்பி எதற்காகவும் உங்கள் பணத்தை இழந்துவிட வேண்டாம். உங்கள் இல்லத்தில் உங்கள் சம்பளத்திற்கு உட்பட்டு உங்களால் என்ன செய்ய முடிகின்றதோ அதை செய்து கொண்டே இருங்கள். ஆனால் மாதம் உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே, உங்களோட இன்கம் வந்த உடனே, உங்கள் வருமானம் வந்த உடனே, உங்கள் தொழிலையோ அதிலே வந்த உடனே கண்டிப்பாக உங்களால் இயன்ற புண்ணியங்களை உங்கள் கைகளாலே செய்து கொண்டே இருங்கள். உங்களால் முடிஞ்ச எறும்புக்கு எதுவுமே முடியல, வீட்டில் உள்ள 4 எறும்புக்கு சாப்பாடு போட்டால் போதும். இந்த மாதிரி ஏதோ ஒரு புண்ணியங்கள் பண்ண அடுத்த இன்னொருத்தருக்கு யாருக்காவது ஒரு கஷ்டம்னா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல வாழ்கிறதுக்கு இப்படி விளக்கேற்றுங்க, இப்படி இருங்க. ஆன்மீகத்தில் குருநாதர் சித்தனல் சொல்லக்கூடிய எல்லாமே முதல் தர புண்ணியம். சிவபுராணம் ஓதி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. முதல் தர புண்ணியம் உண்டாகும். முதல் தர புண்ணியம் வந்து இது செய்து நன்றாக வாழுங்கள். அப்போ வந்து இந்த பதிவை முடிக்கிறப்ப அடுத்த வாக்கும் கேள் சொல்கின்றேன் மகிழ்வாகவே அப்படின்னு சந்தோஷமாக முடிக்கிறாங்க குருநாதர். அன்புடன் அகத்திய மாமுனிவர் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம். இந்த பதிவின்படி நடந்து அதி ரகசியமான முதல் தரமான உயர் புண்ணியங்கள் பல செய்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள். பிறருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும். இது வந்து பொது செய்தி. அதாவது இது வந்து என்னென்னா, இந்த பதிவுகளிலே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, கலியுகத்தில் நிறைய தவறான வழிகாட்டுதல் படி போயிட்டுருக்கப்போ சரியான வழிகாட்டுதல் படி போய் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே வந்து பிறருக்காகத்தாங்க, நமக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே பிறருக்காக தான். சுயநலம்ன்றதே இங்கே கிடையாது. பொதுநலம் தான் இருக்கும். குருநாதர் சொன்னது வந்து உலகின் அனைவருக்குமாக சொல்லப்பட்ட வாக்குகள் இவை. இந்த வாக்குகள் உலகின் அனைவரையும் சென்றடைய வேண்டும். இது இந்த இந்த வாக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்குறோம். அதில் உள்ளே போய் படிச்சிங்க. இன்னும் நிறைய இருக்குது. மேலும் மேலும் நம்ம பல வாக்குகளில் சந்திப்போம். இப்பொழுதைக்கு குருநாதர் அருளால் அதிரகசியமான முதல் தரமான உயர் புண்ணியம் செய்வது எப்படி அப்படின்னு, கர்மா இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதை மீண்டும் ஒரு தடவை வந்து தொகுத்து பார்த்துருவோம். எந்த புண்ணியம் செய்வதாக இருந்தாலும் முதல்ல சிவபுராணத்தை சொல்லிவிடுங்க. நீங்கள் தீப வழிபாடு செய்ததாக இருந்தாலும் சிவபுராணத்தை சொல்லுங்கள். அன்னதானம் பண்ணாலும் சிவபுராணம் சொல்லுங்கள். அப்புறம் வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு வழி சொல்லணும். இப்போ வந்து ஒரு எல்லாருமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தில் வந்து சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. லக்ஷ்மி பூஜை பண்ணுறேன், சத்யநாராயண பூஜை பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நிறையா பூஜை பண்ணுவாங்க. இது எது பண்ணாலும் முதல்ல சிவபுராணம் ஓதிடுங்க. மக்கள் வாழ்றதுக்கு நல்ல வழி சொல்லிவிட்டு அப்புறம் பூஜையை பண்ணிவிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் அது முதல்ல சிவபுராணம், அதுக்கடுத்து மக்கள் வாழ்வதற்கு வழி. இது சொல்றா மட்டும்தான் முதல் தர புண்ணியம் உண்டாகும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். உலகம் சிறக்க வேண்டும். அனைவரும் அனுதினமும் புண்ணியங்கள் செய்க. சைவத்தை கடைபிடிங்கள். அனைவருக்கும் எடுத்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகள் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.